இன்று கூட வேதத்திலிருந்து ஒரு சில வசனங்களை உங்களுக்கு முதலாவது வாசித்து காட்டுகிறேன். 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 22வது வசனம் முதல் கடைசி வரை. அவர்கள் எபிரேயரா, நானும் எபிரேயன். அவர்கள் இஸ்ரவேலரா, நானும் இஸ்ரவேலன். அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாரா, நானும் ஆபிரகாமின் சந்ததியான். அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா, நான் அதிகம். புத்தியனமாய் பேசுகிறேன். நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேகந்தரம் மரண அவதியில் அகப்பட்டவன். யூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன். 3 தரம் மிலாறுகளால் அடிபட்டேன். 1 தரம் கல்லெறியுண்டேன். 3 தரம் கப்பற்சேதத்தில் இருந்தேன். கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன். அநேகந்தரம் பிரயாணம் பண்ணினேன். ஆறுகளால் வந்த மோசங்களிலும் கள்ளரால் வந்த மோசங்களிலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும் வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் கள்ள சகோதரத்திலே உண்டான மோசங்களிலும் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண்விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலேயும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். இவை முதலானவைகளை அல்லாமல் எல்லா சபைகளையும் குறித்து உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. ஒருவன் பலவீனனானால் நான் பலவீனனாகிறதில்லையோ? ஒருவன் இடறினால் என் மனம் எரியாதிருக்குமோ? நான் மேன்மை பாராட்ட வேண்டுமானால் என் பலவீனத்திற்கடுத்தவைகளை குறித்து மேன்மை பாராட்டுவேன். என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவனும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவுமானவர் நான் பொய் சொல்லுகிறதில்லை என்று அறிவார். தமஸ்கு பட்டணத்து அரேத்தா ராஜாவுடைய சேனை தலைவன் என்னை பிடிக்க வேண்டுமென்று தமஸ்குடைய பட்டணத்தை காவல் வைத்து காத்தான். அப்பொழுது நான் கூடையிலே வைக்கப்பட்டு ஜன்னலிலிருந்து மதில் வழியாக இறக்கிவிடப்பட்டு அவனுடைய கைக்கு தப்பினேன் என்று இங்கே எழுதியிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுலை பற்றியதான பாடுகள். அவன் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடியே இயேசு அவனுக்கு சொன்னார், அவன் என்னுடைய நாமத்து நிமித்தம் அவன் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்று நான் அவனுக்கு வெளிப்படுத்துவேன்னு சொன்னார். அப்புறம் இந்த 2 கொரிந்தியர்லேயே முன்னாடி ஒரு பகுதியை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். முதல் அதிகாரத்தில் முதல் அதிகாரத்தில் 5வது வசனம் முதல். எப்படி எனில் கிறிஸ்துவுடைய பாடுகள் எங்களிடத்திலே பெருகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகிறது. ஆதலால் நாங்கள் உபத்திரவப்பட்டாலும் அது உங்கள் ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நாங்கள் ஆறுதல் அடைந்தாலும் அதுவும் உங்கள் ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நாங்கள் பாடுபடுகிறது போல நீங்களும் பாடுபட்டு சகிக்கிறதுனாலே அந்த ரட்சிப்பு பலன் செய்கிறது. நீங்கள் எங்களோட கூட பாடுபடுகிறது போல எங்களோட கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கையுள்ளவர்களாயிருக்கிறோம். ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்துக்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாக இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். மரணம் வரும் என்று எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார். இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பியிருக்கிறோம். இந்த வசனங்களையும் சேர்த்து வாசித்தபோது பைபிளில் புதிய ஏற்பாட்டில் ஒரு பெரிய அளவில் ஊழியம் செய்த ஒரு ஊழியக்காரன்,
மகா பெரிய அப்போஸ்தலர்களுக்கும் நான் ஒன்றும் குறைவில்லை என்று சொல்லிக்கொண்ட என்னிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணேன் என்று சொன்னேன், நியாயப்பிரமாணத்தின்படி குற்றஞ்சாட்டப்படாதவன் என்று சொன்னேன். அப்படி இருந்து நான் என்னை அந்த பிரமாணத்தின்படி நான் நீதிமான்னு சொல்கிறதில்ல, பாவிகளிலே பிரதான பாவி நான் என்று சொல்லிக்கொண்டு அப்புறம் இன்னொரு வார்த்தை சொல்கிறான், கர்த்தர் என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்தை என்னிடத்தில் ஒப்பு கொடுத்தாருன்னு சொல்லியிருக்கிறான். ஆக இவ்வளவு பாடுகள் பட்டு கர்த்தருடைய ஊழியத்தை செய்த இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது சுவிசேஷத்து நிமித்தம் பாடு அனுபவி அப்படி எழுதுகிறான். இவன் பாடு அனுபவித்ததுனால தான் இன்னொருத்தரை பார்த்து சுவிசேஷத்து நிமித்தம் பாடு அனுபவி அப்படின்னு சொல்ல முடியுது. அது மாத்திரமல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் எவ்வளவு பாடுபட்டார்னு தெரியும். அவ்வளவு பாடுபட்டவர் தான் சீஷர்களை பார்த்து என்னை பின்பற்றி வர விரும்புகிறவன் அவனவன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு பின்பற்றி வர கடவன் அப்படி சொல்லிவிட்டார். அப்போ கர்த்தருடைய ஊழியத்திற்கும் இந்த பாடு அனுபவிக்கிறதுக்கும் ஏதோ ஒரு கணக்கு இருக்கிறது. அந்த 2 தீமோத்தேயுல ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுறேன். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 12வது வசனம். அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். இதை மொத்தமாக கவனிக்கும்போது கர்த்தருடைய பிள்ளைகளாக வரும்போதே இந்த உலகம் நம்மை வெறுக்கிறது. பச்சை மரத்துக்கு இப்படி செய்வார்களானால் பட்டை மரத்துக்கு என்ன செய்ய மாட்டார்கள் என்று இயேசுவே சொன்னார். அப்போ உலகம் வெறுக்கிறது. ஏன்னா நம்மக்கிட்ட எந்த பாவமோ குற்றமோ இல்லாத அளவுக்கு கர்த்தர் நம்ம இயேசுவின் ரத்தத்தால் கழுவிடுறாரு. நம்ம தேவனுடைய பிள்ளையாயிடுறோம். நீதிமான்களாக, பரிசுத்தவான்களாக, கர்த்தருடைய மகிமை உடையவர்களாக நாம் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறோம். ஒருவேளை ஆங்காங்கே சில குறைவுகள் இருக்கலாம். ஆனால் ஒவ்வொருத்தரும் அந்தந்த சமயத்தில் மனம் திரும்பி தங்களை ஒழுங்குபடுத்தி கொள்ளுகிறார்கள். இதுதானே கிறிஸ்தவ வாழ்க்கையில் பொதுவாக மக்களிடத்தில் நம்ம பார்க்கறது. எல்லா விசுவாசிகளுமே ஏன் ஊழியக்காரர்களுமே ஆங்காங்கே ஏதாவது தவறுகளை செஞ்சுட்டு ஐயோ ஆண்டவரே இப்படி என்னமோ ஆகிப்போச்சு எனக்கு மன்னிக்கணும் அப்படி சொல்லி மன்னிப்பை பெற்றுக்கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை மறுபடியும் ஒழுங்குபடுத்தி கொண்டு அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையும் சரி அவர்களுடைய ஊழியத்தையும் சரி அவர்கள் செய்கிறார்கள் என்று நீங்கள் பார்க்கிறீர்கள். அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஒரு போராட்டம் இருக்கிறது. ஏன்னா அந்த உலகத்தில் இருக்கிற அந்த மனிதர்களுக்குள்ளே இருக்க ஆவி வேறு, ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆவி வேறு. ஆக எதன் அடிப்படையிலே இந்த போராட்டம் வருகிறது என்று பார்த்தால் அவங்களுக்குள்ளே இருக்க ஆவி வேறு, ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ளே இருக்கிற ஆவி வேறு. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உலகத்தின் ஆவி அல்லது அசுத்த ஆவி, கர்த்தருடைய ஜனங்களுக்குள்ளே இருக்கிறது பரிசுத்த ஆவியானவர். அந்த உலகத்தின் ஆவி அசுத்த ஆவிக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய பரிசுத்தவான்களுடைய உள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவிக்கும் ஒத்து போகாது. அந்த உலகத்தாருடைய மனநிலை வேறு, நோக்கம் வேறு, அவர்களுடைய விருப்பங்கள் வேறு. அவர்கள் முடிவில் நரகம் போயிடுறாங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் அவர்கள் இருக்கிற இடம் வேறு, கர்த்தருடைய பிரசன்னம் நடத்தப்படுகிறது பரிசுத்த ஆவியினாலே. அவர்களுடைய நோக்கங்கள் வேறு, முடிவடைகிறது பரலோகம். ஆக ஒரு பெரிதான பிரிவை நாம் பார்க்குறோம். நாம் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படுகிறது மிகவும் நல்லது, மிகமே நல்லது. இதை தவிர வேறு நன்மையான காரியம் கிடையாது. ஆனால் இந்த உலகம் வெறுக்கிறது. அது மாத்திரமல்ல, நீங்கள் எந்த அளவுக்கு கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அந்த அளவுக்கு போராட்டங்கள் அதிகமாகிறது. நீங்கள் எந்த அளவுக்கு கர்த்தருக்கு சாட்சியாக ஊழியம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த அளவுக்கு போராட்டங்கள் அதிகமாகுது. ஒரு விதத்தில் நீங்கள் இந்த மாதிரி அதிகமாக கர்த்தருக்கு ஊழியம் செய்யக்கூடாதுன்னு பிசாசு தடுக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ரெண்டாவது, நீங்கள் எந்த அளவுக்கு பரிசுத்த ஆவியின் நிறைவை பெறுகிறீர்களோ அந்த அளவுக்கு தான் ஊழியம் செய்ய முடியும்.
நீங்கள் பைபிளில் வாசிச்சிருக்கீங்க, கணுக்கால் அளவு, முழங்கால் அளவு, இடுப்பளவு நீச்சாலம், அப்புறம் கடக்கக்கூடாத நதின்னு எசேக்கியேல் 47 வாசிச்சிருக்கீங்க. அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அளவை குறித்து பேசுது, எந்த அளவுக்கு நம்ம பரிசுத்த ஆவியில் நிரம்பியிருக்கிறோங்கிறத. அடுத்து பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனா இயேசுவுக்கு தம்முடைய ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருந்தார் அப்படின்னு நீங்கள் வாசிச்சிருக்கிறீங்க. அதனால் பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் அளவு அதிகமாக அதிகமாக ஊழியம் நல்லா இருக்குது. ஆனால் அதிகமாக விடாதபடிக்கு பிசாசு எதையாவது சில குழப்பங்களை உண்டு பண்ணி இங்கே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அதனால் எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி, அதாவது வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போட்டு கர்த்தரை மாத்திரம் முன்னாடி வச்சு அவருடைய அழைப்பை மாத்திரம் நோக்கி பார்த்து அந்த லக்கை நோக்கி ஆசையாய் தொடர்கிறேன்னு பவுல் சொன்னானே, அப்படி தொடர்கிறவர்கள் தான் இந்த ஊழியத்தை நல்லா செய்ய முடியும். இப்போ இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இப்போ இருக்கக்கூடிய பாடுகளை பற்றி நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அந்த பாடுகள் ஒருவேளை நீங்கள் முட்டாள்தனமாக பாவம் செஞ்சு அதாவது வந்திருந்தால் அதை இனிமேல் செய்ய மாட்டேன்னு கர்த்தர்கிட்ட மன்னிப்பு கேட்டு விட்டுறலாம். நமக்கு வருகிற பாடுகள் நாம் பாவம் செஞ்சு விழுந்து எந்திரிக்கிறதுனால இல்லை, அப்படி இருக்கக்கூடாது. ஆனால் நாம் கர்த்தருடைய பிள்ளையா வாழ்க்கையில் முன்னேறி அவருடைய சித்தத்தை செய்ய முன்னேறுகிற போது உண்டாகிற இந்த உலகத்திலிருந்து எழும்பக்கூடிய எதிர்ப்புகள் அதாக இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு மகிமையாக முடிஞ்சிடும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதனால் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க பாடுகள் எதனால் நம்ம செஞ்ச முட்டாள்தனத்தினாலேயா பாவத்தினாலேயா அதை விளக்கிடுவோம். நீங்கள் விசேஷமாய் அழைக்கப்பட்டவர்கள், தேவனுடைய குமாரனா இயேசு கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமாயிருக்கும்படி உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். உங்களுக்கென்று ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். உங்களுக்கென்று வாழ்க்கையிலே ஒரு இலக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அதை நோக்கி பார்த்து முன்னேற வேண்டும். இந்த கஷ்டம் அந்த கஷ்டம், இந்த கர்த்தருக்கு ஊழியம் செஞ்ச பவுலுடைய வாழ்க்கையில் உண்டான இந்த பாடுகளை நான் உங்களுக்கு வாசித்து காமிச்சேன். இப்போ நீ அதை பார்த்தீங்கன்னா நம்ம பாடுகள் ஒன்றும் இல்லை. ஆதலால் இருக்கிற நிலைமையில் நம்மை ஒழுங்குபடுத்தி கொண்டு உறுதிப்படுத்தி கொண்டு கர்த்தரை நமக்கு முன்பாக வைத்து நம்முடைய வாழ்க்கையின் ஓட்டத்தை ஓடுவோமாக. கூட இருந்து வழி நடத்துகிற பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். சத்திய ஆவியாகிய அவர் சகல சத்தியத்திலும் நடத்துவார். வரப்போகிற காரியங்களை குறித்து உங்களுக்கு அறிவித்து நடத்துவார். உங்களை அபிஷேகித்து பலப்படுத்தி உங்கள் மூலமாக என்ன செய்ய வேண்டுமென்று கர்த்தருடைய திட்டத்தில் இருக்கிறதோ அது எல்லாவற்றையும் உங்கள் மூலமாய் நிறைவேற்ற பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறார். இவர் யார்? இயேசு சொன்னார், நான் போகிறது நல்லது, நான் போவேனே ஆகில் உங்களுக்கு வேறொரு தேற்றரவாளனை அனுப்புவேன்னு சொன்னார். பாருங்கள், ரட்சிக்கப்பட்டால் பரலோகம் போயிடலாம். ஆனால் இந்த வாழ்க்கையில் பூமியில் இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கைக்கு, ஜெயமான வாழ்க்கைக்கு பரிசுத்த ஆவியானவர் இயேசு சொன்னாரே அந்த வேறொரு தேற்றரவாளன், அந்த வேறொரு தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவை. பரிசுத்த ஆவியை ரட்சிக்கப்படும் போது பரிசுத்த ஆவியை பெற்றுட்டோம். ஆனால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், அவர் இயேசு சொன்னார், பரிசுத்த ஆவியின் கூடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து அப்புறம் எனக்காக எருசலேமில், யூதேயாவில், சமாரியாவில், பூமியின் கடைசி வரைந்தும் சாட்சியாக இருப்பீங்கன்னார். அப்போ பலன் அடைந்துங்கிறது வேறு எங்கேயும் இல்லை. பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் பலன் அடைகிறத பற்றி மட்டும்தான் பைபிள் சொல்லுதே ஒழிய வேறு பணத்தினாலேயோ அறிவினாலேயோ படித்ததுனாலேயோ அதில் இல்லை. இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவின் பலத்தினாலே மட்டுமே இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை நடத்தினார்னு நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கும் அதே பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறபடியாலே, அவர் உங்களை நடத்துகிறவராக இருக்கிறபடியாலே, பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை அவருடைய வாழ்க்கையில் பிதாவாகிய தேவன் வச்சுருந்த திட்டத்தை நிறைவேற்றினாரே, இன்றைக்கு பிதாவாகிய தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் வச்சுருக்கிற திட்டத்தையும் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மூலமாக நிறைவேற்ற வருகிறார். இடம் கொடுப்போமா? இணங்குவோமா? கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்களுடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. இடையூறுகள் வரும்,
தடைகள் வரும். ஆனால் தடைகளை தாண்ட கோணலானவைகளை செவ்வையாக்குகிற, வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறிக்கிற, அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை கொண்டு வர, ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களை உங்களுக்கு கொடுக்க கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆதலால் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய தீர்மானியுங்கள். தடைகள் வரும், தடைகளை தாண்ட உங்களுக்கு கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். மலைகளை முறிக்கத்தக்க அந்த விசுவாசமும் கூட அங்கே வரும். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், உங்களை ஜெயமாய் நடத்துவார். உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் மகிமைப்படும்படியாக கிறிஸ்துவுக்குள் முன்னேறுவோமாக. ஓகே, காட் பிளஸ் யூ.